விஜய் தேவரகொண்டா அவர்களோட வீட்ல இருந்து ராஷ்மிகாவிற்கு கிட்டத்தட்ட 500 சவரன் நகை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. கல்யாணத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்க 2 பேருக்குமே பிப்ரவரி 26ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு உதய்பூரில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையில் கல்யாணம் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு கல்யாணத்தில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக கல்யாணமே 2 முறை நடக்கப்பட போகுதாமா. ஒன்று விஜய் தேவரகொண்டா அவர்களோட முறைப்படி, ஆந்திரா முறைப்படி ஒன்று நடக்க போகுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா மந்தனா அவர்களோட முறைப்படி, கொடவா முறைப்படி ஒரு முறை நடக்க போகுது. ஸோ ஒரே நாளில் 2 கல்யாணம் நடக்க போகுது. அண்ட் இந்த 2 கல்யாணத்தில் விஜய் தேவரகொண்டா அவர்கள் பண்ண போகிற முதல் கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கல்யாணத்தில் ராஷ்மிகாவிற்கு கிட்டத்தட்ட 500 சவரன் நகை போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்களாமா. பொதுவாகவே ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு வீட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நகை வந்து மாப்பிள்ளை சைடு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கல்யாணத்தில் ரொம்பவே வித்தியாசமாக விஜய் தேவரகொண்டா அவர்களோட ஃபேமிலி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா பொண்ணுக்கு நகை போடுறது. கிட்டத்தட்ட இவங்க தான் பொண்ணுக்கு வந்து நகை 500 சவரன் வரைக்கும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தேவரகொண்டா அவர்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாரம்பரிய முறைப்படி வச்சிருக்கக்கூடிய தங்க நகைகள், குறிப்பாக வளையல்களை அவங்களோட மருமகளுக்கு போட்டு விட்டுருக்காங்களாமா. அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கல்யாணத்தில் நடந்திருக்கு. இப்போதைக்கு வந்திருக்க தகவல் படி விஜய் தேவரகொண்டா அவர்கள் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய தங்க நகை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவங்க சைட்லேருந்து போயிருக்கக்கூடிய தங்க நகைகள் தான். அதை வந்து கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்க முடியுமான்னு தெரில. பொண்ணு வீட்டு சைட்லேருந்து தங்க நகை போடுவாங்க இல்லையா, எப்படி பார்த்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு 500 சவரன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது கண்டிப்பாக ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த குடவா முறைப்படி நடக்கக்கூடிய கல்யாணம் இருக்குது இல்லையா, அதில் கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே செலிபிரிட்டிஸ் கல்யாணம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா இருக்கும், தங்க நகைகள் சீர்வரிசையாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 1000 சவரனை தாண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு கல்யாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அண்ட் டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசியிருந்தது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்கிட்ட 23 24 வயசு பசங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு 3 மாதத்துலேயே ரொம்ப சோர்வாகிடுவாங்க, அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான். ரீசெண்டாக நான் ரஜினிகாந்த் சாரை பார்த்துருந்தேன். அவர் வந்து கிட்டத்தட்ட அடுத்த 5 வருஷத்துக்கு என்னென்ன மாதிரியான படங்கள் பண்ணலாம், எந்தெந்த டைரக்டர் கூட சேரலாம், அடுத்து பர்சனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காரு. 75 வயசு, அவரே அடுத்த 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது உங்களோட லைஃப்பை பற்றின பிளானை கரெக்டாக போடுங்க. ரஜினிகாந்த் சாரே இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரஜினிகாந்த் சார் இன்னொரு 3 படங்கள் மட்டும்தான் நடிப்பாருங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருந்த நிலையில் அடுத்த 5 வருஷத்துக்கு படத்தை பற்றி ஐடியா வச்சிருக்காருங்கிறப்ப கண்டிப்பாக அது கடைசி படம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை ரஜினி ரசிகர்களுக்கு வந்திருக்கு.